ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சித்தேரி ஊராட்சியில் அண்ணா நகர் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 53 லட்சம் ரூபாய் தார் சாலை அமைக்கும் பணி ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்ட நிலையிலேயே கடந்த 10 மாதங்களாக முடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஷ், அங்கு இருக்கக்கூடிய இந்த தார் சாலை ஜல்லிக்கற்கள் மட்டுமே போடப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக 10 மாதங்களாக இதே நிலை நீடிப்பதன் காரணம் என்ன? அடுத்த கட்ட ஒரு நிலையை சாலை அமைப்பிற்கான அடுத்த கட்ட நிலை நோக்கி இந்த சாலை ஜல்லிக்கற்கள் நகராததன் காரணம் என்ன? நிச்சயமாக கனகரா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி ஊராட்சியில் அண்ணா நகர் டு கீழ்கண்டிகை வரை 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 53 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை ஆனது கடந்த அக்டோபர் மாதம் பணிகள் தொடங்கப்பட்டது. தற்போது வரை ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் அதன் பின் டெண்டர் எடுத்தவர் சாலை அமைக்கும் பணிகள் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். வெறும் ஜல்லிக்கற்கள் மட்டுமே கொட்டிய வந்துள்ளன. அதனால் இந்த வழியாக செல்லும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள், முதியோர்கள் கடும் அவதிக்குள் ஆகியுள்ளனர். மேலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய சைக்கிளில் செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் கீழே விழுந்து இரத்த காயங்களுடன் செல்ல வேண்டிய பரிதாப நிலையும் ஏற்பட்டுள்ளது. சாலை வசதி இல்லாததால் தனியார் கம்பெனி வாகனங்களும் ஊருக்குள்ளே வராமல் 2 கிலோமீட்டர் தொலைவிலே நிற்கிறதால் வேலைக்கு செல்பவர்களும் பெரும் அவதிக்குள் ஆகியுள்ளனர். எனவே டெண்டர் எடுத்தவர் தார் சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் நியூஸ் 7 வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு ஜல்லி பரப்பி வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வரத்துக்கு போகிறதுக்கு முடியலை. இங்கே பாருங்கள், நிறைய பேர் நடந்து வராங்க, அவங்களால முடியல. வயசானவங்களாம் வராங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெண்டர் எடுத்தவங்க ரொம்ப லேட் பண்ணுறாங்க இந்த ரோடு போடுறதுக்காக. 9 மாதம் ஆச்சு இந்த இது பண்ணி ஜல்லி கொட்டி, இன்னும் இந்த ரோடை இன்னும் போடவே இல்லை. அவங்க கிட்ட கேட்குறோம், நாங்கள் சீக்கிரமாக போட்டு தரேன் சொல்லி. இந்த ரோடு போட்டு 10 மாதம் ஆகுது. 10 மாதமாக ஒரு முயற்சி எடுக்காத பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியவில்லை. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இது ரோடு போட முயற்சி எடுக்கல கவர்மெண்ட். உங்களால் தாரை ஊற்றி கொடுங்க. இந்த ரோடு கலாரி 10 மாதம் ஆச்சு. 10 மாதமாக நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுங்கிறோம். 1 வருஷமாக எங்களுக்கு ரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போது ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி ரோடு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு கலாரி மண்ணெல்லாம் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னமும் அது ரோடு எங்களுக்கு ஃபுல்லாக போட்டு தரல. இதனால் பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறவங்க கீழே விழுறாங்க, வண்டி பிரச்சனை ஆகுது. சைக்கிளில் போனால் சைக்கிள் பஞ்சர் ஆகுது, நடந்தும் போக முடியல. இதை கவர்மெண்ட் கொஞ்சம் அவங்க இதில் எடுத்து எங்களுக்கு சீக்கிரமாக தார் ஊற்றி ரோடு ரெடி பண்ணி